Hey guys, rise up. This is the UPSC Tamil Fountain channel. In this video, we are going to see how to prepare UPSC mains examination. Here, complete strategy will be provided, and what are the supplementary sources are there apart from the formal books or are to be scheduled today. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம், அப்பார்ட் ஃப்ரம் புக்ஸ் இல்லாமல் மற்ற என்ன சோர்ஸஸ்லாம் வச்சு எஃபிஷியண்ட்டாக வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே ஆன்லைனில் ஸ்க்ரீன் ஃப்ரேம்லேயே காட்டுறேன். ஏன்னா எல்லாமே நிறைய கண்டென்ட் இன்றைக்கி சர்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஆன்லைன் ஃப்ரேம்லேயே காட்டுறேன், ஸ்க்ரீன் ஃப்ரேம்லேயே. ஃபஸ்ட் நம்ம வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் மெயின்ஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மெயின்ஸ்க்கு ஃபோக்கஸ் அகாடமி புக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த கொஷின் பேங்க் புக்கு, ப்ரீவியஸாக கொஷின் பேங்க் புக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை ஒன்று வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த புக்கு வந்து கையில் வச்சுக்கோங்க. தென் நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு நிமிஷம். கிரிட்டிக்கலி எவால்வேட் த வேரியஸ் ரிசோர்ஸஸ் ஆஃப் ஓஷன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை நீங்கள் வந்து கூகுளில் வந்து டைப் பண்ணுங்கள். கூகுளில் கிரிட்டிக்கலி அந்த கொஷின் அப்படியே வந்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக் வந்து சர்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கீ நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னு ஜியாகிரஃபியில் இருக்கிற டாபிக் இது. அந்த டாப்பிக்கில் இருக்கிற கொஷின் தான் இந்த கிரிட்டிக்கலி எவால்வேட் த வேரியஸ் ரிசோர்ஸஸ் அப்படின்னு போட்டாவே அங்கே ஆல்ரெடி அந்த கொஷின் வந்திருக்கு. கிளிக் பண்ணுவோம். இதை பற்றி நிறைய இன்ஸ்டியூட்டில் ஆன்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிகே டுடே எடுத்துப்போம். ஜிகே டுடே என்ன ரிலீஸ் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். தியரட்டிக்கலி ஸ்பீக்கிங், பொட்டன்ஷியல் ஆஃப் ஓஷன்ஸ் அஸ் அன் எனர்ஜி சோர்ஸஸ் டு பி பிலீவ் அப்படின்னு எல்லாமே இதோட இதுவும் வந்து சொல்லியிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு பார்க்குற இதுவே வந்து ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. படிச்சுட்டு உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் படித்ததுலேருந்து இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குது, இல்லை மாடலுக்கு வேணும் அப்படின்னா ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ஏதாவது ஒரு ஃபோல்டரில் போடுறேன். ஜியாகிரஃபிலே போடுறேன். ஜியாகிரஃபி மைன் எஸ் இதில் போடுறேன். தென் அதை க்ளோஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு நம்ம வேறு இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் தெரியறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணாமல் வெளியே வரேன். ஓகே, இதில் வந்து நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அதே கொஷின் தான் பார்த்துருக்கோம். ஜிகே டுடேயில் பார்த்துருக்கோம். அதுலேருந்து முடிச்சாச்சு. நம்ம இன்சைட்டில் மறுபடியும் பார்ப்போம். மேலே ஃபஸ்ட்டு ஜிகே டுடே இருக்குது, ரெண்டாவது வந்து இன்சைட்டில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இன்சைட்டில் ஜஸ்ட் ஒரு ஆன்சர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த பாயிண்ட்டு அதில் இல்லாமல் இதில் ஏதாவது 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக பாயிண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் ஒரு கட் காப்பி பேஸ்ட் பண்ணி ஃபோல்டரில் போட்டுருங்க. அந்த கொஷினுக்கு கீழே போட்டுருங்க. அதே மாதிரி அகைன் இப்போது நம்ம ஜிகே டுடே பார்த்தோம், இன்சைட் பார்த்தோம், ஜிகே டுடே பார்த்தோம். தென் வேறு இன்ஸ்டியூட், எல்லா இன்ஸ்டியூட்டுக்குமே பாருங்கள். ஜக்ரன் ஜோஷ் போகலாம். அவங்களும் கொடுத்துருக்காங்க இந்த கொஷின் பற்றி. அப்போ அதில் ரெண்டுத்துலேயும் இல்லாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் அதில் கட் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்து அட்லீஸ்ட் நான் சும்மா போடுறேன், ஜஸ்ட் ஒரு கட் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் ஃபோல்டரில் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிறைய இன்ஸ்டியூட் கொடுத்துருப்பாங்க, ஜக்ரன் ஜோஷு, பிரெயின்லி ஐஏஎஸ் பாபா, அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட் கொடுத்துருப்பாங்க. அப்படி அந்த மாதிரி எல்லாத்தையும் அனலைஸ் இல்லாததை மட்டும் பிக் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பாயிண்ட் இதில் இல்லை, அந்த பாயிண்ட் இல்லைன்னா பிக் பண்ணி எடுத்துக்கோங்க.
எடுத்து கொண்டு வந்து நீங்கள் அதில் போட்டுட்டு டெலகிராமில் போடுங்க. போட்டுட்டு மொத்தம் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் ஒரு கொஷின் பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது கொடுத்துருங்க. ஓகேவா? சென்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் இப்போ வேறு ஏதாவது கொஷின் பார்க்கணுன்னா மறுபடியும் அந்த கொஷின் அந்த டாப்பிக்கில் இப்போ ஜியோகிரஃபியில் மட்டும் அந்த மாதிரி பார்க்கணுன்னா மறுபடியும் செகண்டை போட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி கொஷின்ஸ் சர்ச் பண்ணி சர்வ் பண்ணி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. தென் வந்து உங்களுக்கு ஒரு இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரே ஒரு சிங்கிள் செப்பரேட் சப் டாபிக் யூஸ் பண்ணுறதுக்காண்டி சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் எவல்யூஷன் வேணும், ஒரு இந்த மெயின்ஸ் எக்ஸாம்னா எப்படி இருக்கும், அந்த மெயின்ஸ் இது எப்படி இருக்கும்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு மெயின்ஸ் சால்வ்டு பேப்பர்ஸ் புக் இருக்கும், சால்வ்டு கொஷின் பேப்பர்ஸ் புக்குன்னு. யூபிஎஸ்சி போடுங்க. அமேசான் கிளிக் பண்ணுங்கள். நிறைய புக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து ரிவ்யூ பார்த்துட்டு இது எந்த புக் வேணால் வாங்கிக்கலாம். இதுதான் வாங்கணும் அதுதான் வாங்கணுன்றது இது கிடையாது. மெயின்ஸ் சால்வ்டு பேப்பர்ஸு என்ன புக் வேணால் வந்து வாங்கிக்கலாம். லேட்டஸ்ட்டாக இப்போ 2019 to 20 வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஹரியந்ததே பாருங்கள். ஹரியந்த் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். ஹரியந்ததே பாருங்கள், ப்ளஸ் ரிவ்யூஸ் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. மெயின்ஸு ஓகேவா? மெயின்ஸ் இது வாங்கணும், அது பார்த்து வாங்குங்க. ப்ரிலிம்ஸ் தான் மெயின்ஸ் தான் பார்த்து வாங்குங்க. செக் அவுட் பண்ணிவிட்டு ரிவ்யூஸ் பார்த்துட்டு இந்த புக் நல்லா இருந்துச்சுன்னா வாங்குங்க. ஏன்னா வந்து நான் ஏன் வந்து ஏதாவது ஒரு புக்கு இங்கே வாங்குங்கன்னா இது ஜஸ்ட்டு ஒரு ஓரியன்டேஷனுக்காண்டி தான். இதை வச்சு நம்ம ஃபுல்லாலாம் படிக்க போகிறதில்ல. உங்களுக்கு ஒரு ஃபுல் பேக் அந்த எப்படி இருக்கும் ஒரு ஓவர்வியூக்காண்டி தான். அந்த மெயின்ஸ் இது எக்ஸாம்னா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் வந்து ஆன்சர் எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூக்காண்டி தான். அதனால தான் நீங்கள் எந்த புக் வேணால் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஹரியந்ததே ப்ரிஃபர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நானும் ஹரியந்த் தான் வச்சுருக்கேன். பட் இது வந்து ஒரு 2 years ஓல்டு வெர்ஷன். தென் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டாக பிரிண்டட் கீவேர்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்னது எல்லாமே. இனிமேல் வந்து ரிட்டனாக வந்து டாப்பர்ஸ் எப்படி எழுதியிருக்காங்க, மெயின்ஸ் கொஷின் பேப்பரில் டாப்பர்ஸ் எப்படி எழுதியிருக்காங்கன்னு ஓவர்வியூ பண்ணணும். அதுக்காண்டி வந்து நீங்கள் டாப்பர்ஸ் யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஆன்சர் ஷீட் அப்படின்னு போட்டிங்கன்னா விஷன் ஐஏஎஸ்லேயே வரும். கீழே நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட்டும் வந்து ஒரு டாப்பர்ஸ் கிட்டேருந்து எடுக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜத்தன் கிஷோர், இவர் வந்து AIR 2 2019 இது டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். சாரி, ஜத்தன் கிஷோரோட இது ஓப்பன் ஆகிருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டாப்பர், ஐ மீன் GS 1க்கு ஒரு டாப்பரு, GS 2க்கு ஒரு டாப்பரு, GS 3க்கு ஒரு டாப்பரு, எத்திக்ஸ் GS 4க்கு ஒரு டாப்பரு, அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டாப்பரோட இதுவை வந்து ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. கையில் எடுத்து ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் பாருங்கள் அவங்க எப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ப்ளஸ் வந்து எஸ்ஏவும் வந்து தனியாக ஏதாவது ஒரு டாப்பர்ஸோட எஸ்ஏ இந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் விஷனில் போனீங்கன்னாவே டாப்பர்ஸ் ஆன்சர் புக்லெட்னு போட்டிங்கனாவே நிறைய வரும். அதுக்கப்புறம் எஸ்ஏவும் பாருங்கள். எத்திக்ஸ் பேப்பரும் இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ், அதே மாதிரி எஸ்ஏ போட்டிங்கன்னா எஸ்ஏவும் வரும். யூபிஎஸ்சி மெயின்ஸ் எஸ்ஏ ஆன்சர் ஷீட். வேர் இஸ் எஸ்ஏ? எஸ்ஏ இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் ஓப்பன் கொடுக்குறேன்.
ஐ திங்க் அது டவுன்லோட் பண்ணணும் போல் இருக்குது. இந்த மாதிரி எஸ்ஏவும் இருக்குது. எஸ்ஏவும் ஒரு எஸ்ஏ வந்து ஒரு எப்படி எடுக்கணும் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு இஷ்யூஸ் வந்து ஒரு 4-5 இஷ்யூஸ் வேறு வேறு சொசைட்டி இஷ்யூஸ் தனியாக, இல்லாட்டி சயின்ஸ் அண்ட் டெக் தனியாக, அந்த மாதிரி 4-5 இஷ்யூஸில் தனித்தனியாக டாப்பர்ஸ் கிட்ட இருந்து எடுங்க. ஓகேவா? சொசைட்டி இஷ்யூஸ் வந்து ஒரு டாப்பர் கிட்ட இருந்து எடுங்க. ஒன்று எடுங்க போதும். சொசைட்டி இஷ்யூஸில் நல்லா எழுதின எஸ்ஏ வந்து ஒரு டாப்பர் தான் எடுங்க. சயின்ஸ் அண்ட் டெக் இஷ்யூஸ் வந்து நல்லா எழுதியிருந்தாங்கன்னா அது ஒரு இது எடுங்க. கவர்னன்ஸ் இஷ்யூ இருக்கும், அது ஒரு எஸ்ஏ எடுங்க. அது மாதிரி எஸ்ஏ வந்து ஒரு 4-5 டைப்ஸ் வந்து எஸ்ஏ எடுங்க. வேறு வேறு சப்ஜெக்ட்லேருந்து எடுங்க. ஓகேவா? தென் அந்த இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எஸ்ஏ இந்த டாப்பர்ஸோட கொஷின்ஸு விஷன்ஸில் பார்த்த டாப்பர்ஸ் கொஷின்ஸ் இது எல்லாமே வந்து சப்ளிமெண்ட்ரி டீட்டெயில்ஸ் தான். இதோட மெயினாக நம்ம இதை மட்டுமே படிக்க மாட்டோம். இதெல்லாமே சப்ளிமெண்ட்ரி மெயின்ஸ்க்கு உண்டான சப்ளிமெண்ட்ரி சோர்ஸஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பைஜூஸ் நியூஸ் அனாலிசிஸ் போங்க. யூடியூப்பில் பைஜூஸ் டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் டுடே அப்படின்னு போட்டிங்கன்னா டெய்லி வந்து பைஜூஸ் வந்து எனக்கு 13th அக்டோபரா ஒரு நியூஸ் வந்து வெல்கம் டு பைஜூஸ் ஒரு நியூஸ் டெய்லி ஒரு நியூஸ் வந்து பைஜூஸ் வந்து சொல்லுவாங்க. 39 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எப்படி சொல்கிறீங்கன்னா, யாராவது உங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஒரு இதோட டீச் பண்ணுற மாதிரியே இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷனும் ரொம்ப பக்காவாக இருக்கும். நீங்கள் இதை டெய்லி கேளுங்க. கேட்டுட்டு வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வைங்க. நான் எப்படி அந்த பைஜூஸ் கரண்ட் அஃபேர்ஸை வந்து அவங்க சொல்கிறதையோ இல்லாட்டி இந்துவையோ கம்பேர் பண்ணி நோட்ஸ் எடுக்கிறதுங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணுற பைஜூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். Yes, let's get started. I'll look into the first article. The first article is speaking about pollution in Delhi. There are 3 major reasons as to why there is increasing pollution in Delhi. What are those? One is stubble burning, second is thermal power plant, and third is Delhi's location. First, let us try and understand about stubble burning. We have discussed on. ஓகேவா? இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதை டெய்லி வந்து மார்னிங்கே வந்து இது பண்ணிடுங்க, எழுதி வச்சுருங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அவங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நிறைய சொல்லுவாங்க. நமக்கு தெரியாமல் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து தென் வந்து வீடியோவோட எண்டிங்கில் பைஜூஸ் வந்து ஒரு 2 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த பைஜூஸ்லேருந்து எடுக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, இன்சைட்லேயும் டெய்லி கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. என்ன கொஷின்ஸ் எழுதி ஆன்சர் ரைட் பண்ணுற மாதிரி. நீங்கள் அந்த பைஜூஸ்லேயே பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல. பைஜூஸில் என்ன ஒரு ட்ராபேக்னால், உங்களுக்கு வந்து எவால்வேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம யூடியூப்பில் தானே போடுறாங்க, அப்லோட் பண்ணுறாங்க. அதனால் வந்து கீழே கமெண்ட்ஸில் போட சொல்லுவாங்க அந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர் எழுதி. பட் அந்தளவுக்கு இன்னும் இதை யாரும் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த ஆன்சர் கொஷின் எழுதிலாம் யாரும் போட மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்சைட்லேயும் இருக்குது, இன்சைட்டில் டெய்லி கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த டெய்லி கொஷின்ஸை நீங்கள் ஆன்சரை எழுதி ஒரு ஃபோட்டோகிராஃபி மாதிரி எடுத்து அந்த இதுக்கு வந்து சென்ட் பண்ணலாம் கீழே கமெண்ட்ஸில். நீங்கள் அந்த மாதிரி டெய்லி ஒரு கிட்டத்தட்ட பண்ணிகிட்டே ஒரு 1 மந்த் கிட்ட ரெகுலராக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் எவால்வேஷன் வந்து கிடைக்கும். ஆனால் அதுவும் ஒரு ஸ்ட்ரிக்ட் எவால்வேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு டைம் பண்ணுவாங்க, ஒரு டைம் பண்ணாமையும் விட்டுருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் நீங்கள் இன்சைட்டே வந்து ஆன்சர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ தான் அது. நீங்கள் ஜஸ்ட்டு நான் காட்டுறேன். Insight daily answer writing. Insight daily answer writing. இது இன்சைட்டு. ஓகே, ஒரு நிமிஷம். இது மாதிரி டெய்லி கொஷின்ஸ் கொடுப்பாங்க. இன்சைட் செக்யூரில் போனீங்கன்னா, ஓகேவா, இன்சைட் செக்யூரில் போனீங்கன்னா டெய்லி கொஷின்ஸ் இருக்கும். இது மாதிரி கொடுப்பாங்க. அந்த கொஷினோட இதுவும் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, அந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதும் அப்படிங்கிறத தான் இந்த இன்ட்ரொடக்ஷன் பாடி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த கொஷின்ஸ்க்கெலாம் கீழே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்களா?
உங்களோட இதுவெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மிடில் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்லேருந்து இந்த மாதிரி ஆன்சர் ரைட்டிங் எழுதுறது இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து இந்த ஆன்சர் ரைட்டிங் எழுதுறதுலாம் வேணாம். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லணுன்றதுக்காண்டி சொல்கிறேன். ஓகேவா? சரி, நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, டாப்பர்ஸோட ஆன்சர் ஷீட்லாம் ஒரு GS1, GS2, GS3, GS4 ப்ளஸ் எஸ்ஏ வந்து ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணி மொத்தமாக வந்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு ஸ்பைரல் போட்டு வச்சுக்கோங்க, ஹேண்டியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் எடுத்து பாருங்கள், அவங்க என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி மேப்ஸ்லாம் போட்டிருக்காங்க, எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்காங்க, எப்படி அந்த வே ஆஃப் அப்ரோச் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். அடிக்கடி உங்களுக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் எடுத்து அதை பாருங்கள். உங்களுக்கு போர் அடிக்கும் போது இருக்கிற மாதிரி இருக்கும் போதெல்லாம் அந்த டாப்பர்ஸோட இது புக்லெட்டை எடுத்து பாருங்கள். ஓகேவா? தென் நம்ம இப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெயின்ஸ்க்கு வந்து எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுத்துருக்கோங்கிறத காமிக்கிறேன். இது வந்து மெயின்ஸு பொலிட்டி அண்ட் கவர்னன்ஸோட நோட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் இது. இப்போ வந்து ஒரு இஷ்யூஸ் பற்றி விடுறாங்க அப்படின்னா, இப்போ போலீஸ் பற்றி விடுறாங்க, போலீஸ் ரிஃபார்ம் பற்றி விடுறாங்க அப்படின்னா எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன ரிஃபார்ம்ஸ் வந்து தேவை, நீடட் ரிஃபார்ம்ஸ் என்ன, எதுக்காண்டி வந்து ரிஃபார்ம்ஸ் தேவை, என்னென்ன மிஸ்டேக் வந்து போலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இப்போ ரொம்ப மோஸ்ட் பிக் இஷ்யூ என்ன, எதுக்காண்டி வந்து இப்போது அர்ஜென்ட்டாக வந்து ரிஃபார்ம்ஸ் தேவை அப்படின்னா, அந்த கஸ்டோடியல் டார்ச்சர் அண்ட் கஸ்டோடியல் டெத்து, அதுக்காண்டி தான் எல்லாருமே வந்து அர்ஜ் ஆகுறாங்க ரிஃபார்ம்ஸ் தேவை அப்படின்னு. அந்த மாதிரி அது எதுக்காண்டி நடக்குது, அந்த மாதிரி வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ்க்கு வந்து நோட்ஸ் எடுத்து வைக்கணும். ஓகேவா? இப்போது அதுக்கு அந்த போலீஸ் ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன வே ஃபார்வர்டுனா என்ன விஷயம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அந்த ரிஃபார்ம்ஸை எப்படி பண்ணலாம், அந்த ரிஃபார்ம்ஸ் பண்ணால் என்ன நடக்கும், என்ன பெட்டர்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் வே ஃபார்வர்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு நோட்டு போடுங்க. இப்போ நான் பொலிட்டி கவர்னன்ஸ்க்கு மட்டும் நான் இதை போட்டிருக்கேன். ஓகேவா? பொலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி இப்படி டபுள் சைடு அப்படியே வச்சுக்கோங்க. நல்லா விட்தாக இருக்கட்டும் நோட்டு, லாங் அண்ட் விட்தாக இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எழுதும் போது கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு பேஜில் வந்து ஒரு இஷ்யூவை பற்றி முடிச்சிடுற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 பேஜாச்சும் விடுங்க. இது பெரிய இஷ்யூன்னு உங்களுக்கு தோணும், டே பை டே வந்து அதை பற்றி அப்டேட் வரும்போதே உங்களுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு 2 பேஜ் 3 பேஜ் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த இஷ்யூவை வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் போட ஆரம்பிங்க. தென் அதே மாதிரி தான் இப்போது இது வந்து ஒரு சொசைட்டி சப்ஜெக்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது கவர்னன்ஸ் சப்ஜெக்ட். மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட், அதோட இஷ்யூஸ் என்ன, ஒன்றுத்துக்கும் ஒரு மாதிரி அதோட சேலஞ்சஸ் என்னென்ன கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி, அந்த ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன். இது வந்து பொலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்க்கு இந்த மாதிரி. தென் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, இது இன்டர்நேஷ்னல் ரிலேஷனுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இது வந்து இந்தியா நேபாள் ரிலேஷன்ஸு. இங்கே பாருங்கள், நேபாளில் நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் கம்மியாக தான் வரும். இது நெய்பரிங் கண்ட்ரி தான், இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் வரும். பட் இந்தியா, சைனா இல்லாட்டி, அதனால் நேபாள் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோட கண்ட்ரி, இந்தியா கூட என்னென்ன ட்ரீட்டிஸ் வச்சுருக்கு, இந்தியாவோட வந்து கனெக்டிவிட்டி ரிலேஷன்ஷிப் என்ன, இந்தியாவும் நேபாள் வந்து இந்தியாவை எப்படி ட்ரீட் பண்ணுது, எதனால் வந்து இந்த சேஞ்சஸ்ஸு. ஃபஸ்ட்டு நேபாள் வந்து ஒழுங்காக நம்மளை ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் இப்போ அந்த ஆர்டிகல் 370 அந்த காஷ்மீர் இஷ்யூவில் மேப்பு நம்ம வந்து ரிலீஸ் பண்ணதுனால அப்போலேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அதனால தான் அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து எழுதியிருக்கேன். அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் அதோட நீங்கள் இந்த இதை பார்த்தீங்க, இப்படி இந்த டபுள் சைடு இப்படி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்தியா நேபாள் ரிலேஷன் பற்றி ஃபுல்லாகவே வந்து தெரிஞ்சிடணும். அந்தளவுக்கு நீங்கள் எழுதி வைக்கணும். மெயின்ஸ் நோட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எலாபரேட்டாக, நீங்கள் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, எல்லாமே வந்து ஓரளவுக்கு பிக் சைஸில் இருக்கும். பட் இந்த இதில் மெயின்ஸில் எழுதும் போது கொஞ்சம் ஷார்ட்டாக குட்டியாக இருக்கும். பென்னு நீங்கள் யூஸ் பண்ணுற பென்னு தான். இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே நோட்ஸ் எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி பென் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ரோரிட்டோ அமேசார் ஜெல் அப்படின்னு. ரோரிட்டோ இது வந்து என்கிட்ட 4 கலர்ஸுமே இருக்குது. இது பிளாக்கு, க்ரீனு, ரெட்டு, ப்ளூ 4 கலர்ஸுமே இருக்குது. இந்த பென்னு வந்து
வாட்டர் ப்ரூஃப் இங்க்கு பார்த்தீங்களா, வாட்டர் ப்ரூஃப் இங்க்கு. நோட்ஸ் எடுக்கும்போது தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப இது 10 ருபீஸ் பென்னு தான். ரீஃபில்லும் அவைலபிளாக இருக்கும் மார்க்கெட்டில். 6 ருபீஸ்லேயே உங்களுக்கு ரீஃபில் கிடைக்கும். நான் ரீஃபில் வாங்கி தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு டைம் பென் வாங்கி போல்டு வச்சு ரீஃபில் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கும்போது இடமும் வந்து கன்சியூமாக இருக்கும். உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ரொம்ப அந்த இதெல்லாம் தெரியாது. நீங்கள் ஒவ்வொரு டேஸ் ரீஃபில் பென்லலாம் எழுதுனீங்க அப்படின்னா, இது வந்து ஜெல்லு, வாட்டர் ப்ரூஃப் ஜெல்லிங்க்கு. ரீஃபில் பெனில் எழுதுனீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் போனதுக்கப்புறம் உங்கள் நோட்ஸ் வந்து அழிஞ்சிட்டா மாதிரி வந்து தெரியும். வெறுமனே ரீஃபில் நீங்கள் பால் பாயிண்ட் பெயிண்டில் எழுதினாலுமே நோட்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லாஷ் ஆகிடும். இல்லாட்டி நீங்கள் ஜஸ்ட் ஒரு என்ன வேணால் நடக்கலாம்ல, எப்படி என்ன வேணால் நடக்கலாம். சுனாமி நடந்துச்சு, இந்த சென்னை ஃப்ளட்ஸ் நடந்துச்சு, அந்த மாதிரி என்ன வேணால் நடக்கலாம் இஷ்யூஸ். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம எவ்வளோ சேஃப்டி பண்ண முடியுமோ அந்த மாதிரி சேஃப்டி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களோட நோட்ஸை. இந்த பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு 2 இயர்ஸ்லலாம் வந்து உங்கள் நோட்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த ஃபேட் ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது அப்படி ரொம்பவே வந்து ஃபேட் ஆகிடுச்சு. தென் இப்போ வந்து நம்ம சார்க் இஷ்யூஸ் பற்றி பார்ப்போம். சார்க் வந்து இது வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். நான் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் நோட் இது. அதில் வந்து இந்த சார்க் பற்றி உண்டான டீட்டெயில்ஸ், எப்போ ஃபார்ம் ஆச்சு, என்னென்ன மெம்பர் கண்ட்ரிஸ் என்ன, இப்போ என்ன இஷ்யூ, என்னென்ன மெம்பர்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிருக்காங்க, ஜஸ்ட் தட். ஓகேவா? சொல்யூஷன் என்ன, சேலஞ்சஸ் என்ன, ஓகே. ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு ஒரு பேஜ்லேயே ஃபுல்லாக தெரியணும். அதுக்காண்டி தான் ஒயிட் நோட்டாக வாங்க சொல்கிறேன். மெயின்ஸ்க்கு நோட்ஸ் எடுக்கும் போது பொறுத்த வரைக்கும் இது மெயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸு, மெயின்ஸ் நோட்ஸ் வந்து தனியாக இருக்குது. நான் அதை மெயின்ஸ் புக் நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு வந்து நான் ஃபர்தர் வீடியோஸில் வந்து சொல்கிறேன். இது வந்து இந்தியா சைனா ரிலேஷன். ஓகேவா? இந்தியா சைனாக்கு வந்து நிறைய நம்ம போயிட்டே இருக்கோம். அதனால் ஒரு 2-3 பேஜ் விட்டுக்கணும். அந்த மாதிரி தான் நோட்ஸை வந்து எடுக்கும்போது ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேவா? கலர் யூஸ் பண்ணுறது எதுக்காண்டினா நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி கொடுக்கும். ஒரு பேஜ்லேயே வந்து நம்மளால் எல்லாமே இது பார்த்துக்க முடியாது. நம்ம கரெக்டாக வந்து டிஃப்ரென்ஷியேஷனும் பண்ணி கொடுக்கும். நமக்கு தெரியும் நல்லா. அதனால் நீங்கள் கலர் யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோ ஆனால் வந்து ரொம்பலாம் தேவையில்லை. ஒரு 4-5 கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். தட்ஸ் எனஃப். ஹைலைட்டர் யூஸ் பண்ணுங்கள். நோட்டு வந்து வாங்கும்போது ஒரு நல்ல நோட்டாக வாங்குங்க. இது வந்து கிளாஸ்மேட் நோட் வந்து ஓகே பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா மற்ற நோட்டை விட. ஏன்னா மற்ற நோட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா பின்னாடி வந்து இங்க்கு வந்து ஸ்பில் ஆகும். ஒவ்வொரு டேஸ் அது வந்து நல்லாவே தெரியும். கிளாஸ்மேட் நோட் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கு. நான் வாங்கினது ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்டிங்லேருந்தே நான் ஓகே ஒரு நோட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன். அப்படி தான் ஒரு 2-3 நோட் வேஸ்ட் ஆச்சு. அதனால் நான் கிளாஸ்மேட்டே வாங்கலான்னு முடிவு பண்ணேன். இது ஓகே, குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கிளாஸ்மேட் ஓகே. ஓகே. தென் இன்னொரு விஷயம், நம்ம நோட்டு கரண்ட் அஃபேர்ஸ் மெயின்ஸ் நோட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு தான் வந்து நோட்ஸ் எடுப்போம் மோஸ்ட்லி. ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப கிறிஸ்பாக எடுப்போம். நான் அதை ஃபர்தராக சொல்கிறேன் அப்புறமா இன்னொரு வீடியோவில். நோட்ஸ் எடுக்கிறோன்னா பிக் நோட் போட்டுக்கோங்க. பெரிய நோட்டாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸாக வந்து இது பண்ணிவிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு பொலிட்டியில் ஏதாவது கொஷின் பாருங்கள், கொஷின் படிங்க, இன்சைட்டில் கொஷின் டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு ஒரு நோட்டு பொலிட்டி கவர்னன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் இருந்துச்சுன்னா அதுக்கு தனி நோட்டு, எக்கனாமி இருந்துச்சுன்னா அதுக்கு தனி நோட்டு போடுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இஷ்யூஸ்லாம் எழுதிட்டு வாங்க. பேக்கில் வந்து இந்த டெஸ்ட்டெல்லாம் வந்து எழுதிட்டு வாங்க. இப்படி வந்து இங்கேருந்து பேக்கில் இருந்து டெஸ்ட்டெல்லாம் அந்த பொலிட்டி கவர்னன்ஸ்க்கு உண்டான டெஸ்ட்டெல்லாம் பேக்லேருந்து எழுதிடுவாங்க. ஃப்ரண்ட்லேருந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் வந்து எழுதிடுவாங்க. ஓகேவா? ஆனால் பெரிய நோட்டாக ஒன்று போட்டுக்கோங்க. தென் உங்களுக்கு வந்து ஃபர்தராக டைம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து தெரியாது. கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் எதுக்கு சண்டை நடக்குதுன்னு தெரியாது. அஷ்காபாத் அக்ரிமெண்ட்னா என்னன்னு தெரியாது. ஆனால் நிறைய விஷயம் வந்து தெரியாது, புரியாத மாதிரியே இருக்கும். உங்களால் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒன்றா ஒரே டேயில் வந்து பண்ணிட முடியாது. நீங்கள் ஒரு குட்டியாக வந்து ஒரு குட்டி நோட்டு போட்டுக்கோங்க. லைக் தட். இந்த மாதிரி ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, இந்த மாதிரி அஷ்காபாத் அக்ரிமெண்ட் எனக்கு தெரியல அப்படின்னா அஷ்காபாத் அக்ரிமெண்ட் போடுங்க. போட்டுட்டு இல்லாட்டி இந்த ஈரான் அமெரிக்கன் வார் அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கு என்ன வந்து இது ஒரு நாள் வந்து ஃப்ரீயாக இருக்கும், இல்லாட்டி உங்களுக்கு வந்து ரொம்ப மூடியாக இருக்கும். அந்த டைமில் அந்த டவுட்ஸ் எல்லாம் இப்போ அஷ்காபாத் அக்ரிமெண்ட் போட்டால் நீங்கள் நெட்டில் பார்த்துட்டு ஒன்றுமே வந்து ஃபுல்லாகவே அதுக்குண்டான இதுவை வந்து கிளியர் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ்லேயே போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் நோட்லேயே சார்க்கு போட்ட மாதிரி நம்ம இந்த மாதிரி சார்க்கு போட்ட மாதிரி அஷ்காபாத் அக்ரிமெண்ட் ஒரு டாபிக் போட்டு கிறிஸ்பியாக ஒரு இதில் முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு பேஜில் முடிஞ்சிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் காட்டினது எல்லாமே, இன்றைக்கி காட்டின வீடியோவில் எல்லாமே மெயின்ஸ்க்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி காட்டினது எல்லாமே இது தான். சப்ளிமெண்ட்ரி சோர்ஸஸ்க்கு வந்து எப்படி இது பண்ணுறது, கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலில் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, புக்கை தவிர்த்து நம்ம அதர் வந்து நம்ம மெயின்ஸ்க்கு என்னென்ன பண்ணுவோன்றது, புக்கு என்னென்ன புக்கு யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் வந்து எந்த புக்குக்கு வந்து ஒரு எந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணுங்கிறத நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸில் வந்து போடுறேன். மெயின்ஸ்க்கு எப்படி தனியாக நோட்ஸ் எடுக்கணும், ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எந்த ஃபார்மேட்டில் நோட்ஸ் எடுக்கணுங்கிறத வந்து சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்கள் ரிலேட்டிவ்ஸோ யாராவது இருப்பாங்க, படிக்கணும் ஆனால் கைடன்ஸ் இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க சொல்கிறதுக்கு, அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளஸ் வந்து உங்களால் வந்து இந்த வீடியோ லென்த் அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா பாருங்கள், அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் ஸ்பீட் பண்ணி விட்டு பாருங்கள். 1.5 அப்படி ஸ்பீடில் வந்து யூடியூப்பில் ஸ்பீட் பண்ணி விட்டு பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.